அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 16ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025. இன்றும் மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உமது கரங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகள் தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர இருக்கின்றார். அது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தது. அதாவது நீதிமன்ற தடையினால் தபால் மூல வாக்கெடுப்புகள் தாமதமாகலாம் என்றவாறு ஒரு அறிவிப்பினை விடுத்திருந்தது. அவை தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பிள்ளையான் தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது. உதய கம்மன்பில நேரில் சென்ற ஒரு அரை மனத்தியாளர்கள் பிள்ளையானுடன் உரையாடி இருக்கின்றார். அவை தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதே மட்டில் ரணிலுக்கு பிள்ளையானை சந்திப்பதற்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் அநேகமாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் அந்த செய்திகளை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்று வெளியாக இருக்கின்றது. நீதிமன்ற தடையினால் தபால் மூலமான வாக்கெடுப்பு தாமதம், தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. நீதிமன்ற தடை உத்தரவின் காரணமாக கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 18 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு தாமதமாகும் என நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அவை தொடர்பான செய்தி 15ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த மாத இறுதிக்குள்ளபடியாவது தபால் மூல வாக்களிப்புகள் நடைபெறும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த அறிவிப்பினை விடுத்திருக்கின்றது. அதேபோல் மற்றும் ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக, பிள்ளையானை சந்திக்க அனுமதி கோரிய ரணில் மறுப்பு தெரிவித்த அனுர அரசு என்ற செய்தி வழியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பிள்ளையானை நேரில் சந்தித்து பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்க கேட்டிருந்தார், ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அவரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்திதான் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. அதேபோல் ஜனாதிபதியின் நிழல் படத்துடன் ஒரு செய்தி காணப்படுகின்றது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜனாதிபதி அனுரகுமார நாளை யாழ் வருகை என்ற செய்தி காணப்படுகின்றது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர் நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர இருப்பதாகவும், இதன் போது பல்வேறு சந்திப்புகளில் அவர் ஈடுபட இருப்பதாகவும் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோல் கட்டமிடப்பட்ட செய்திகள் சில வழியாக இருக்கின்றன. வவுனியாவில் விபத்து, 2 பெண்கள் உட்பட 3 காயம் என்றவாறும், விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் மரணம், கிளிநொச்சியில் சம்பவம் என்ற செய்தியும், வடமராட்சியில் சட்டவிரோத மீன்பிடி 13 பேர் கைது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதேபோல் பொலிகண்டியில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. அதேபோல் வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக நீதிமன்றம் சென்ற கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தொடர்பு கொள்ளுமாறு அறிவிப்பு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. அதேபோல் அரச உத்தியோகத்தரை தாக்கிய போலீசார் விசாரணைக்கு அழைத்த மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற செய்தி காணப்படுகின்றது. கிளிநொச்சியில் இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. அதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்னும் ஒரு செய்தி, ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக கைது செய்க முன்னணி சோசலிச கட்சி வலியுறுத்து என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. இவைதான் இன்று வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. அதேபோல் யாழ் தினக்குரல் பத்திரிகையினை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், புதிய அரசியலமைப்பின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு முரண்பாடற்ற தீர்வு, பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் அரசின் கொள்கை, மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதிலும் மாற்று கருத்து இல்லை என்றவாறு நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார கூறியிருப்பதாக அவரின் புகைப்படத்துடன் இந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் விடுத்திருந்த கோரிக்கை நிராகரிப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தகவல் என்ற செய்தி காணப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுடன் கலந்துரையாட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் நீதிமன்ற தீர்ப்புக்கு இடையில் நேரடி முரண்,
சமச்சீரற்ற தேர்தல் நடப்பதற்கே வாய்ப்பு சுமந்திரன் கூறியிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோல் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட விவகாரம் சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தால் அது குறித்து அறிய தாருங்கள் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் பிண அறையின் குளிரூட்டி 2 வாரங்களாக பழுது சடலங்களை செட்டிக்குளம் அனுப்பும் நிலை என்ற செய்தி காணப்படுகின்றது. வவுனியா பொது வைத்தியசாலையின் பிண அறையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அது தொடர்பான செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 13 பேர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கிழக்கு கட்டுக்காடு பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பான செய்திகளும் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தை பொறுப்பேற்பதற்கு யாழ் மாநகர சபை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் அரச ஊழியர் மீது தாக்குதல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு என்றவாறு கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் ஒப்புதல் வாக்குமூலம் பெற முயற்சிக்கின்றனர். கம்மன் பிளவிடம் அழுதாராம் பிள்ளையான் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அரசு தரப்பு சாட்சியாக தற்போது இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கம்மன் பிளவிடம் பிள்ளையான் அழுதிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்த செய்திகளாக காணப்படுகின்றன. அதேபோல் உதயன் பத்திரிகையின் விரிவான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ரணில் காலத்தில் விடுவிக்கப்பட்டதாக அறிவித்த காணிகள் படையினரின் வசமே, தற்காலிக கொட்டகைகள் அமைப்பதற்கு தடை, மாலை நேரத்துக்கு முன்னரே விரட்டப்படும் மக்கள், போக்குவரத்துக்கு தொடர்ந்தும் அலைச்சல் என்றவாறு அந்த செய்தி 15ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் வலி வடக்கில் கடந்த வருடம் மார்ச் மாதம் விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட காணிகள் தொடர்ந்தும் படையினரின் இறுக்கமான கட்டுப்பாட்டின் கீழேயே காணப்படுவதாகவும் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரித்துள்ளன என்றும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் அரச உத்தியோகத்தரை தாக்கிய போலீசாருக்கு எதிராக விசாரணை என்ற செய்தியும், மருதடி ரதோற்சவத்தில் 2 சங்கிலிகள் மாயம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதேபோல் கட்டமிடப்பட்ட செய்தியாக குருநகர் பகுதியில் துப்பாக்கி மீட்பு என்று துப்பாக்கியின் நிழல் படத்துடன் ஒரு செய்தியும், பிள்ளையானுடன் உரையாட ரணில் கடும் பிரியத்தனம் என்ற செய்தி 2ஆம் பக்கத்தை நோக்கி செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் மோட்டார் சைக்கிள்கள் மோதி 3 பேருக்கு படுகாயம் என்ற செய்தியும், உடற்பருமன் காரணமாக உயிரை மாய்த்த யுவதி யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் உடற்பருமன் காரணமாக தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. மார்ச் 23ஆம் தேதிதான் இந்த தவறான முடிவெடுத்த இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அவை தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதேபோல் இந்திய உடன்படிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்ற செய்தியும், உளவியல் நெருக்கடியில் நகர்ப்புற மாணவர்கள், யாழ் போதனாவின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி சுட்டிக்காட்டு என்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. அதேபோல் தவறான முடிவால் நபர் ஒருவர் இறப்பு என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் தகைக்கும் வெம்மை தண்ணீர் அவசியம், அதாவது தற்போதைய சூழ்நிலையில் அண்மை காலமாகவே தொடர்ச்சியாக வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது. இன்றைய தினமும் உயர்மட்டத்தில் வெப்பநிலை இருக்கும் என்றவாறு நேற்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. எனவே வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் இந்த வெப்பநிலையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள, குறிப்பாக இந்த அதிக வெப்பத்தினால் உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் என்றவாறு உடலியல் நிபுணர்கள் கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். வெளியில் தேவையற்ற விதமாக வெளியில் செல்வதை, வெயில் கால பகுதிக்குள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிகப்படியாக தண்ணீர் சார்ந்த உணவு வகைகளையும் தண்ணீரையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, இவைதான் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் பல செய்திகள் வெளியாக இருந்தாலும் குறிப்பாக பிள்ளையான் தொடர்பான செய்திகள் அதிகமாக இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். குறிப்பாக 90 நாட்கள் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் அவரிடம் உங்களுக்கு தெரியும், நபர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் தற்போது அவரிடம் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான வாக்குமூலங்களும் பெறப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையில் நேற்றைய தினம்
அவரின் சட்டத்தரணி சார்பாக உதய கம்மன் பில சந்தித்திருந்தார். இதன்போது அரை மணித்தியாலங்கள் பேசுவதற்கு உதய கம்மன் பிலவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இதன்போது பிள்ளையான் பல விடயங்களை கூறியிருக்கின்றார். கண்ணீர் விட்டு அழுதிருப்பதாகவும் உதய கம்மன் பிள்ளை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதாவது அவரது சிறை வாழ்க்கை தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் கண்ணீர் விட்டு அழுததாகவும் தன்னிடம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் பெற அரச தரப்பு முயற்சிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு மாதிரி உதய கம்மன் பிளவிடம் பிள்ளையான் தெரிவித்திருப்பதாக உதய கம்மன் பிள்ளை கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் தரப்பினரிடமிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் அதிகாரிகள் மூலமாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார், ஏப்ரல் 21 முன்னர் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களை வெளிப்படுத்துவோம் என்று அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி சொல்லியிருந்தார். இந்த பின்னணியில் பிள்ளையானிடமும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கின்றது ஏப்ரல் 21 அதற்கு முன்பதாக ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் வெளிப்படுத்தப்படுவார்களா என பொறுத்திருந்து பார்க்கலாம். இத்துடன் மறுபக்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை மற்றொரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம்.